அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போர் காரணமாக 11 நாடுகளின் வான்வழி போக்குவரத்தை தற்காலிகமாக தவிர்க்குமாறு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இஸ்ரேல் மற்றும் ஈரான் போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வெளிகள் திடீரென மூடப்பட்டு ஒரே நேரத்தில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் வான்வெளியில் வட்டமடித்ததால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து ஈரான், இஸ்ரேல், லெபனான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன், ஓமன், ஈராக், ஜோர்டான், குவைத் மற்றும் கத்தார் ஆகிய 11 நாடுகளின் வான்வெளியை தவிர்க்குமாறு விமான போக்குவரத்து நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏற்கனவே ஏர் இந்தியா, இண்டிகோ, ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாஷா ஏர் மற்றும் ஸ்பைஸ் ஜெட் நிறுவனங்கள் சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளன. நேற்று மட்டும் உள்நாட்டு விமான நிறுவனங்களின் 410 விமான சேவை ரத்து செய்யப்பட்ட நிலையில் இன்று 444 விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு உதவ தமிழ்நாடு அரசு உதவி எண்களை அறிவித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் காரணமாக வளைகுடா நாடுகளில் உள்ள தமிழர்களுக்கு உதவ தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலத்துறைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு 24 மணி நேரமும் செயல்படும் வகையில் கட்டணமில்லா உதவி எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 01119193300 என்ற லேண்ட்லைன் எண்ணிலும் 9289516712 என்ற மொபைல் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிற்குள் என்றால் 180030093793 என்ற எண்கள் மூலமும், வெளிநாடு என்றால் 918690009990 என்ற எண்ணில் மிஸ்டு கால் அழைப்பு மூலமும் மற்றும் 918690009901 என்ற எண்ணிலும் தொடர்பு கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆன்மீகவாதிகள், இறைப்பற்றாளர்கள் விரும்பக்கூடிய அரசாக திமுக அரசு இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் அறநிலையத்துறை சார்பில் நடைபெறும் கிராம கோயில் பூசாரிகள் மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் கிராம கோயில் பூசாரிகளுக்கு மாதாந்திர ஊக்கத்தொகை, நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் அன்று பூசாரிகளுக்கு புத்தாடை வழங்கப்படும். பூசாரிகள் மரணமடைந்தால் வழங்கப்படும் வாரிசுதாரர் தொகை 1 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பூசாரிகளின் வாரிசுகள் பட்டப்படிப்பு படிப்பதற்கு ஆண்டுக்கு 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்பன உள்ளிட்ட 11 அறிவிப்புகளை வெளியிட்டார். உண்மையான ஆன்மீக அன்பர்களும் இறை பற்றாளர்களும் விரும்பக்கூடிய அரசுதான் திராவிட மாடல் அரசு. இந்த மண்ணில் வாழுற பெரும்பான்மையான மக்களோட உரிமைகளை நிலைநிறுத்தின திராவிட இயக்கத்தோட உணர்வை நம்ம அரசுல தான் நிலைநாட்டி இருக்கிறோம். முன்னதாக முதலமைச்சரின் பிறந்த நாளையொட்டி மாநாட்டில் பங்கேற்ற அனைவரும் எழுந்து நின்று அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். வாழ்க வாழ்க வாழ்கவே நம் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், வாழ்க வாழ்க வாழ்கவே. இந்த விழாவில் அமைச்சர் சேகர்பாபு, மேயர் பிரியா, குன்றக்குடி ஆதீனம் பொன்னம்பல அடிகளார், ஸ்ரீபெரும்புதூர் ஜி.ஆர். ராமானுஜ ஐயம்பார் சுவாமிகள், மயிலம் பொம்மபுர ஆதீனம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்கா, ஈரான் இடையேயான போர் பதற்றத்தால் தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5200 ரூபாய் உயர்ந்து 1,25,000 ரூபாயை நெருங்கியுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கடந்த 3 நாட்களாக கணிசமாக குறைந்து வந்தது. இந்நிலையில் காலை ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 300 ரூபாயும் சவரனுக்கு 2400 ரூபாயும் உயர்ந்தது. தொடர்ந்து மாலையில் கிராமுக்கு மேலும் 350 ரூபாய் அதிகரித்து 15,550 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அதேபோல சவரனுக்கு மேலும் 2,800 ரூபாய் உயர்ந்து 1,24,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி விலையை பொறுத்தமட்டில் காலையில் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் ஒரே அடியாக 20 ரூபாய் அதிகரித்து 320 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. அமெரிக்கா, ஈரான் இடையிலான போர் பதற்றம், சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பங்குச்சந்தை சரிவு உள்ளிட்ட காரணங்களால் தங்கத்தின் விலை அதிகரித்ததாக கூறப்படுகிறது. சென்னை பெருங்கடத்தூர் அருகே ஒரே தண்டவாளத்தில் 2 ரயில்கள் எதிரெதிர் திசையில் இயக்கப்பட்டதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்று தெற்கு ரயில்வே விளக்கம் அளித்துள்ளது. எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணி காரணமாக சென்னை கடற்கரை, தாம்பரம், செங்கல்பட்டு மார்க்கத்தில் புறநகர் ரயில்கள் சேவை வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் புறநகர் ரயில்கள் தாமதமாக இயக்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பெருங்கடத்தூர் அருகே ஒரே தண்டவாளத்தில் 2 ரயில்கள் எதிரெதிர் திசையில் இயக்கப்பட்டதாக சமூக வலைதளங்களில் வீடியோ பகிரப்பட்டன. இதனை திட்டவட்டமாக மறுத்துள்ள தெற்கு ரயில்வே, பரப்பப்படும் வீடியோவில் சிக்னல் அனுமதிக்காக காத்திருக்கும் ரயில்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நிற்பதை காட்டுவதாகவும் இது ஒரு சாதாரண செயல்பாட்டு நிகழ்வுதான் என்றும் விளக்கம் அளித்துள்ளது. பயணிகளை தவறாக வழிநடத்துவதற்காக இந்த காட்சிகள் தவறாக சித்தரிக்கப்பட்டுள்ளதாகவும் இது முற்றிலும் ஆதாரமற்றது என்றும் தெற்கு ரயில்வே கண்டனம் தெரிவித்துள்ளது. எல்லா நேரங்களிலும் பயணிகள் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டு வருவதாகவும் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் சரிபார்க்கப்படாத அறிக்கைகளை நம்பவோ அல்லது பரப்பவோ வேண்டாம் என்றும் தெற்கு ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது.
லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநராக டேவிட்சன் தேவாசீர்வாதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் சூழலில் 17 IPS அதிகாரிகள் உட்பட 20 காவல்துறை அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ஆயுதப்படை DGP-யாக இருக்கும் டேவிட்சன் தேவாசீர்வாதத்திற்கு லஞ்ச ஒழிப்புத்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டிருந்த IPS அதிகாரி ஜெயராம் சென்னை பெருநகர ஊர்காவல் படையில் புதிதாக உருவாக்கப்பட்ட கூடுதல் கமாண்டன்ட் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளார். DGP அலுவலக ஐஜியாக புவனேஸ்வரியும் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு ஐஜியாக பாபுவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். கோவை சரக DIG-யாக சாமிநாதன், ராமநாதபுரம் சரக DIG-யாக மணிவண்ணன், நெல்லை மாநகர காவல் ஆணையராக தேஷ்முக் சேகர் சஞ்சய் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை மத்திய நுண்ணறிவு பிரிவு SP-யாக ஷியாமலாதேவி நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் ராணிப்பேட்டை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஷிபினி, செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக ஐமன் கமால் ஆகியோரை நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுகவிற்கான தொகுதி பங்கீடு தொடர்பாக மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை இரவு பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை மண்டேலா நகரில் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். இதில் கூட்டணி கட்சி தலைவர்களான எடப்பாடி பழனிசாமி, GK வாசன், TTV தினகரன் உள்ளிட்டோர் கலந்து கொள்ள உள்ளனர். பிரதமர் மோடி மதுரைக்கு வந்து சென்ற பிறகு அங்குள்ள தனியார் ஹோட்டலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஆலோசனை மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. அப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோரை சந்தித்து TTV தினகரன் பேசவுள்ளார். இந்த சந்திப்பின் போது அமமுகவிற்கான தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. சென்னை பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதி அளித்துள்ளார். சென்னையில் 2ஆம் கட்டமாக 3 வழித்தடங்களில் 116 கிலோமீட்டர் தொலைவுக்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெறுகின்றன. இதில் கலங்கரை விளக்கம் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தின் ஒரு பகுதியாக பூந்தமல்லி வடபழனி வரை 14.64 கிலோமீட்டர் தொலைவுக்கு உயர்மட்ட ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு அனைத்து கட்ட சோதனை பணிகள் முடிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த வழித்தடத்தில் தெற்கு மண்டல ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் AM சௌத்ரி தலைமையிலான குழுவினர் 4 நாட்கள் ஆய்வு மேற்கொண்டனர். இந்நிலையில் பூந்தமல்லி வடபழனி இடையே மெட்ரோ ரயிலை இயக்க ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் அனுமதி அளித்துள்ளார். அனுமதி கிடைத்ததை தொடர்ந்து பூந்தமல்லி வடபழனி இடையே மார்ச் மாதத்திற்குள் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்பட உள்ளது. நாடு முழுவதும் 14 வயது சிறுமிகளுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசியை இலவசமாக செலுத்தும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்த காட்சிகள்தான் இவை. பெண்கள் மத்தியில் அதிக அளவில் பரவும் புற்றுநோய்களில் 2வது இடத்தில் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் உள்ளது. ஆண்டுதோறும் புதிதாக 1,20,000 பேருக்கு இந்த புற்றுநோய் ஏற்படுவதுடன் சுமார் 80,000 பேர் உயிரிழப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனை தடுக்கும் வகையில் 14 வயதுள்ள சிறுமிகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. ராஜஸ்தானின் அஜ்மீரில் இந்த திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மேலும் பயனாளிகளுடன் பிரதமர் கலந்துரையாடினார். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் நாடு முழுவதும் 1,15,00,000 சிறுமிகளுக்கு தடுப்பூசி போடப்பட உள்ளது. ஆயுஷ்மான் மருத்துவமனைகள், சமூக சுகாதார மையங்கள், மாவட்ட மருத்துவமனைகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் மருத்துவமனைகளில் இந்த தடுப்பூசியை போட்டுக் கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 20 ஓவர் உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் இலங்கையை 5 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்திய போதும் அரையிறுதி வாய்ப்பை இழந்து பாகிஸ்தான் வெளியேறியது. பல்லகலே மைதானத்தில் நடந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற இலங்கை அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. அதன்படி முதலில் களமிறங்கிய பாகிஸ்தான் 20 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 212 ரன்கள் குவித்தது. தொடக்க வீரர் ஷஹீப் சதா பர்கான் சதமிலாசினார். இலங்கையை 147 ரன்களுக்கு கட்டுப்படுத்தினால் மட்டுமே அரையிறுதிக்குள் நுழைய முடியும் என்ற நெருக்கடியில் பாகிஸ்தான் அணி விளையாடியது. சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்தபோதும் இலங்கை அணியின் கேப்டன் தசுன் சனகா கடைசி கட்டத்தில் அதிரடியாக ஆடி பாகிஸ்தான் கனவை சீர்குலைத்தார். இலங்கை அணி 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்புக்கு 207 ரன்கள் சேர்த்தது. 5 ரன்கள் வித்தியாசத்தில் போட்டியை வென்றபோதும் பாகிஸ்தான் அணி அரையிறுதி வாய்ப்பை இழந்து வெளியேறியது. பாகிஸ்தான் வெளியேற்றத்தால் ரன் ரேட் அடிப்படையில் நியூசிலாந்து அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது.
20 ஓவர் உலகக்கோப்பையில் வாழ்வாசாவா ஆட்டத்தில் மேற்கிந்திய தீவுகள் அணியை இந்தியா இன்று எதிர்கொள்கிறது. 10வது T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் இந்தியா மற்றும் இலங்கையில் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. சூப்பர் 8 சுற்று கிளைமாக்ஸை நெருங்கிய நிலையில் இன்று இரவு 7 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்துகின்றன. இந்திய அணியை பொறுத்தவரை பேட்டிங் பலமாக காணப்படுகிறது. கடந்த ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான சூப்பர் 8 சுற்று ஆட்டத்தில் தொடக்க வீரர் அபிஷேக் சர்மா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்தி மீண்டும் ஃபார்முக்கு திரும்பினர். பந்துவீச்சை பொறுத்தவரை இந்திய அணியில் தமிழகத்தை சேர்ந்த வருண் சக்கரவர்த்தி உள்ளிட்டோர் பழைய ஃபார்முக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். மறுபுறம் தொடர்ந்து 5 ஆட்டங்களில் வெற்றி வாகை சூடிய வெஸ்ட் இண்டீஸ் அணி தென்னாப்பிரிக்காவிற்கு எதிரான சூப்பர் 8 சுற்றில் தோல்வியை தழுவியது. பழைய ஃபார்முக்கு திரும்ப வெஸ்ட் இண்டீஸ் அணியும் கடுமையாக முயற்சிக்கும். அரையிறுதி சுற்றுக்கு முன்னேற இன்றைய ஆட்டத்தில் இரு அணிகளும் வெற்றி பெற்றாக வேண்டும் என்பதால் போட்டியில் விறுவிறுப்புக்கு பஞ்சம் இருக்காது. சென்னை காசிமேடு மின் துறைமுகம் அருகே குப்பை கிடங்கில் மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காசிமேடு மின் துறைமுகம் அருகே சென்னை துறைமுகம் செல்லக்கூடிய பாலத்தின் அருகே விசைப்படகுகளின் கழிவுகள் மற்றும் குப்பைகள் தேங்கியிருந்தன. இதில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. இந்த சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பரம்பிக்குளம் யானைப்பாடி சோதனைச் சாவடி அருகே மாநாடு நடத்துவது போல் கடமான்கள் ஒன்று கூடி நின்ற காட்சி வெளியாகியுள்ளது. 50க்கும் மேற்பட்ட கடமான்கள் பரம்பிக்குளம் செல்லும் வழியில் நின்றிருந்தன. அவற்றை பார்த்து ரசித்த சுற்றுலாப் பயணிகள் தங்களின் செல்போன்களில் வீடியோ பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே பீடி கேட்டு தராததால் முதியவர் மீது போதை ஆசாமிகள் தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காந்தி நகரைச் சேர்ந்த காசிநாதன் என்ற 65 வயது முதியவர் பாத்தூர் ரயில்வே கேட் அருகே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த இளைஞர்கள் சிலர் அவரிடம் பீடி கேட்டுள்ளனர். காசிநாதன் இல்லை என கூறிய நிலையில் ரயில்வே கேட்டிற்கு எடுத்துச் சென்று கடுமையாக தாக்கியுள்ளனர். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள லிட்டில் ஃபிளவர் கான்வென்ட் பள்ளியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடினார். இது தொடர்பான வீடியோவை எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்ட அவர் அன்பு நிறை வாழ்த்துக்களை சொன்ன சிறுமலர்களுக்கு நன்றி என்று பதிவிட்டுள்ளார். உங்களுடைய வாழ்த்துதான் எனக்கு பெரிய வாழ்த்தாக நான் கருதுகிறேன். இன்றைக்கு உங்களை எல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் ஓய்வு பெற்ற மருத்துவ ஊழியரின் வீட்டில் திருடிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். ராம்நகரைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற மருத்துவ ஊழியரான இமானுவேல் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் பீரோவில் இருந்த 9 சவர நகையை திருடிச் சென்றனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்திய காவலர்கள் மகேந்திரன், அருண் பாண்டியன், சாமுவேல் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தனியாக வசிக்கும் மூதாட்டியின் வீட்டின் கதவை கடப்பாறையால் உடைத்து நகை பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சோலூரில் சரசா என்ற 60 வயது மூதாட்டி வெள்ளிக்கிழமை அன்று வழக்கம் போல ஆம்பூரில் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். அப்போது அவரது வீட்டின் கதவை உடைத்து பீரோவில் இருந்த 1 சவரன் நகை 5000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக ஆம்பூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடைபெறுகிறது. பெரம்பலூர் மாவட்டம் கள்ளப்பட்டி கிராமத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. போட்டியை ஆட்சியர் மிருணாளினி தொடங்கி வைத்தார். அதன்பின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து கொண்டுவரப்பட்டிருந்த 600 காளைகள் ஒவ்வொன்றாக வாடிவாசல் வழியாக விடுவிக்கப்பட்டன. இந்த காளைகளை தழுவி அடக்க 300க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் களமிறங்கினர். கள்ளப்பட்டு மணிகளை சேர்ந்தாக அழகர் பாய்ஸ் சத்திரன் மாடு நம்ம கைப்பிடிக்காது நம்ம கொண்டு பிடிக்காதுங்க நெல்லை மாவட்டம் மானூர் பகுதியில் அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் வழங்குவதற்காக விவசாயிகள் காத்திருக்கின்றனர். ஒரு வாரமாக 30க்கும் மேற்பட்ட குவிண்டால் நெல்லோடு காத்திருக்கும் விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையத்தில் முறையாக எந்த தகவலும் சொல்லாததால் செய்வதறியாமல் தவித்து வருகின்றனர். மாலை நேரங்களில் மழை பெய்து வருவதால் நெல் முளைக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர்.
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தாளடி நெற்பயிர்கள் நீரின்றி கருகுவதாக கூறி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கீழையூர் வட்டாரத்தில் 39,000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட தாளடி பயிர்கள் 70 நாட்கள் வளர்ச்சியடைந்த நிலையில் தண்ணீர் பற்றாக்குறையால் சேதமடைந்து வருகின்றன. இதையடுத்து வெள்ளையாற்றில் கூடுதல் தண்ணீர் திறக்க கோரி 100க்கும் மேற்பட்டோர் திருக்குவளையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் மு. கருணாநிதி இல்லத்தில் உண்ணாவிரதம் இருக்க முயன்றனர். காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் பேரணியாக சென்று வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். கொடைக்கானலில் கடந்த 2 நாட்களாக தூய்மை பணியாளர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதால் பல பகுதிகளில் குப்பைகள் குவிந்து கிடக்கின்றன. சுகாதார பிரிவு அதிகாரிகள் ஒருமையில் பேசி அவமதித்ததாக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மூஞ்சக்கல் பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 2ஆம் நாளாக பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் நாள் ஒன்றுக்கு 600 ரூபாய் ஊதியம் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். திருவாரூரில் நகரின் பனகல் சாலையில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டில் 4 லட்சம் ரூபாய் திருடுபோன சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹாஜ் முகமது என்பவர் வெள்ளிக்கிழமை இரவு வியாபாரத்தை முடித்துக் கொண்டு கடையை பூட்டிச் சென்ற நிலையில் மறுநாள் காலை கடையை திறக்க வந்தபோது பூட்டு உடைக்கப்பட்டு கல்லாப்பெட்டியில் இருந்த பணம் திருடப்பட்டிருந்தது. இதையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. பூந்தமல்லி நகரமன்ற கூட்டத்திற்கு வராத நகராட்சி ஆணையர் பொறியாளரை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 5வது வார்டு நகரமன்ற உறுப்பினர் வடிவேல் தனது வார்டில் மின் விளக்குகள் எரியவில்லை என குற்றம் சாட்டி அந்த மின் விளக்குகளை கையில் எடுத்துக்கொண்டு கூட்டத்திற்கு வந்தார். மேலும் நகரமன்ற கூட்டத்திற்கு அதிகாரிகள் வராததால் அவர்கள் மீது கண்டன தீர்மானம் நிறைவேற்றி நகர்மன்ற உறுப்பினர்கள் அதில் கையெழுத்திட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே கார் மோதிய விபத்தில் கல்லூரி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீவூர் ஊராட்சி கல்லூர் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் விஷால் வெள்ளிக்கிழமை இரவு இருசக்கர வாகனத்தில் கல்லூர் மேம்பாலம் அருகே சென்றபோது கார் மோதி தூக்கி வீசப்பட்டார். இதில் பலத்த காயமடைந்த அவர் வேலூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் விபத்திற்கு காரணமான கார் ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியைச் சேர்ந்த ஓவியர் ஹரிஷ் பாபு 10 கிலோ அவரைக்காயை கொண்டு முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உருவத்தை தத்ரூபமாக வடிவமைத்துள்ளார். முதல்வரின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக வரையப்பட்ட ஓவியம் கவனம் பெற்றுள்ளது. பழனி முருகன் கோவிலில் வள்ளியம்மாளுக்கு தாய்விட்டு சீதனம் கொண்டு செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தைப்பூச திருவிழாவின் ஒரு பகுதியாக நடந்த நிகழ்ச்சியில் குறவரின மக்கள் ஆடல் பாடலுடன் தேன், தினைமாவு, மா, பலா, வாழை, கிழங்குகள் உள்ளிட்டவற்றை சீர்வரிசையாக கொண்டு சென்றனர். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்தநாளை ஒட்டி தேனி மாவட்டம் சின்னமனூர் அருகே இரட்டை மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சின்ன ஓவுலாபுரத்தில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் 200க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. தேன் சிட்டு, பூஞ்சிட்டு, தட்டான் சிட்டு என 7 பிரிவுகளில் 8 கிலோமீட்டர் தூரத்திற்கு போட்டி நடத்தி வெற்றி பெற்ற வண்டிகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்கப்பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டன. தஞ்சாவூர் அருகே செங்கிப்பட்டியில் நடக்கவுள்ள தாவேக கூட்டத்திற்கு பாதுகாப்பு கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 4ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள், தொண்டர்கள் சந்திப்பு கூட்டம் நடைபெறவுள்ளது. 9 ஏக்கர் பரப்பளவில் காலை 10 மணி முதல் 3 மணி வரையில் கூட்டம் நடைபெறுகிறது. இதில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள 8 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த 4900 பேர் பங்கேற்க உள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பள்ளத்தூர் கிராமத்தில் மானை வேட்டையாடி இறைச்சியை வாடிக்கையாளர்களின் வீட்டிற்கு சென்று விற்பனை செய்த நபரை வனத்துறையினர் கைது செய்தனர். பெருமாள் என்பவர் வனப்பகுதிக்குள் ஊடுருவி தொடர்ந்து வனவிலங்குகளை வேட்டையாடி வருவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அவரது வீட்டில் சோதனை செய்த அதிகாரிகள் விற்பனைக்காக பதுக்கி வைத்திருந்த மான் இறைச்சி, 2 மான் தலைகளையும் பறிமுதல் செய்தனர். மேலும் பெருமாளையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே தரமற்ற முறையில் சாலை அமைக்கப்பட்டதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஸ்ரீரங்கபுரம் முதல் சின்னையாபுரம் வரை பழைய கழிவு ஆயில் பயன்படுத்தி சாலைகள் போடப்பட்டதாக தெரிவித்தனர். எந்த வருஷம் வர பட்டிக்காடுனா பைத்தியாரம் இருப்பாங்கன்னு சொல்லி இவங்க வாட்டில் அடிச்சுட்டாங்க. ஏன்னா டவுனில் இந்த மாதிரி போட்டு போக முடியுமா?
சேலத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற இப்தார் நோன்பில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் கலந்து கொண்டார். இஸ்லாமிய பெருமக்களுக்கு பல்வேறு திட்டங்களை தமிழக முதல்வர் செயல்படுத்தி வருவதாகவும் அவருக்கு இஸ்லாமிய மக்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அமைச்சர் நிகழ்ச்சியில் பேசினார். பெரம்பலூர் மாவட்டம் பாடலூரில் தண்ணீர் தொட்டியில் 2 சிறுவர்கள் தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செந்தில்குமார் என்பவர் தனது வீட்டின் அருகே தொட்டி கட்டி அதில் தண்ணீரை தேக்கி வைத்துள்ளார். இதில் அதே பகுதியைச் சேர்ந்த பவின், மகிழன் ஆகிய 2 சிறுவர்கள் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்து உயிரிழந்தனர். இந்நிலையில் சிறுவர்களின் குடும்பத்திற்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று கூறி பெரம்பலூர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலத்தில் அரசு பேருந்து மோதி 11ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பள்ளிப்பட்டியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவர் தலைமை தபால் நிலையம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றபோது திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தார். அப்போது எதிரே வந்த அரசு பேருந்து அவர் மீது மோதியது. இதில் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். நாம் தமிழர் கட்சியினர் காரைக்குடியில் முதன்முறையாக தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளனர். சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது. 117 ஆண்கள் 117 பெண்கள் என 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடுகிறார். இந்நிலையில் சீமானுக்காக விவசாயி சின்னத்திற்கு வாக்குகள் கேட்டு அக்கட்சியினர் துண்டு பிரசுரங்கள் வழங்கி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் அரை நிர்வாணத்தில் குத்தாட்டம் போட்டது மக்களை முகம் சுழிக்க வைத்தது. ஆண்டக்கல்லூர் கேட்டில் உள்ள திருவள்ளுவர் அரசு கல்லூரியில் இருந்து மாணவர்கள் சிலர் தனியார் வேனில் சுற்றுலாவிற்கு புறப்பட்டனர். முன்னதாக சினிமா பாடல்களை ஒலிக்கச் செய்து அவர்கள் வேன் முன்பு நடனமாடினர். தகவல் அறிந்து காவல்துறையினர் வந்ததும் மாணவர்கள் அமைதியாக சென்றனர்.